வெல்கம் டு தமிழ் ஐட்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது சிக்கன் தொக்கு பிரியாணி. இதுக்கு தேவையானது வாங்க இது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ம் 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 உப்பு, தயிர், வத்தப்பொடி போட்டு நம்ம இப்போ நல்லா அதை பிசைகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம விரவி ரெடி பண்ணியாச்சு. 10 நிமிஷம் சிக்கன் நல்லா ஊறட்டும். அடுப்பு ஆன் பண்ணிடலாம். எண்ணெய், நெய் போதும். நெய் நல்லா உருகிட்டு ஸ்பைசஸ் ஆட் பண்ணிடலாம். பல்லாரி, ஆனியன் நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ண போறோம். தக்காளி, இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம். மிளகா, கொஞ்சம் மல்லி இலை, கொஞ்சம் புதினா, அப்புறம் இருக்கிற இஞ்சி, பூண்டு, இதை எல்லாத்தையும் பேஸ்டா அரைச்சிக்கலாம். நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சாச்சு. நம்ம அரைச்சி வச்ச மசாலா கட் பண்ணி, அப்புறம் கொஞ்சம் புதினா, மல்லி இலை, அப்புறம் பிரியாணி மசாலா போட்டு ஒரு கிண்டு போதும். கட் ஒரு நிமிஷம் நம்ம சிக்கனை சேர்த்துடலாம். இதை நல்லா கிண்டி விட்டு இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்தணும். நல்ல கிரேவி மாதிரி வத்தி நல்லா கட்டி ஆகணும். அது வரைக்கும் வேகட்டும். கறி நல்லா வெந்துடுச்சு. நம்ம ஒரு கிண்டி விட்டுட்டு இப்போ என்ன செய்ய போறோம்னா ஒரு பவுல்ல எடுத்து வைக்க போறோம். இந்த பிரியாணி தொக்க நம்ம கொஞ்சம் தனியா நம்ம எடுத்து வைக்க போறோம். இப்போ நம்ம பாசுமதி ரைஸை 1/2 மணி நேரம் ஊற வச்சிருக்கோம். அந்த ரைஸை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கிண்டிக்கலாம். இந்த சவுண்ட்லாம் அடிக்கடி கேப்சர் பண்ணும். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் புதினா, மல்லி இலை, அதையும் கிண்டு.
தேவையான அளவு தண்ணி, அதாவது இந்த அரிசியும் கறியும் முங்குற அளவுக்கு தண்ணி ஊத்தியாச்சு. ஊத்திட்டு நல்லா ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா இந்த தொக்கு பிரியாணியை நல்லா கொதிக்க விட்டு தண்ணி நல்லா வத்துனதுக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் தம் போட போறோம். இப்ப நல்லா தண்ணி ட்ரை ஆயிடுச்சு. நம்ம இனிமே தம் போட்டு இறங்கினா பிரியாணி ரெடி. இப்ப நம்ம தம் போட போறோம். தம் போடுறது எப்படி நல்லா பாத்துக்கோங்க. முதல்ல ஆன் பண்ணி ஒரு நல்ல பெரிய தோசைக்கல்ல எடுத்து அடுப்புல வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பிரியாணிய அப்படியே தூக்கி தோசைக்கல்ல வைக்க போறோம். வச்சுட்டு அதை மூடி வைக்க போறோம். மூடி வச்சு மூடி வச்சாச்சு. மூடி வச்சுட்டு இதுக்கு மேல நல்ல வெயிட்டான ஒரு பொருள் தூக்கி மேல வைங்க. இப்ப பிரியாணி தம் போட்டிருக்கோம். இந்த தோசைக்கல்ல இருக்க ஹீட்டும் அந்த போய் அந்த இருக்கிற தண்ணி ட்ரைய பூரா அப்படி ட்ரை பண்ணிடும். நல்ல பிரியாணி நல்ல உதிரி உதிரியாக கிடைக்கும். நன்றி, வணக்கம். இதான வீடியோஸ்க்கு நீங்க தமிழ் ஹைட்ஸ் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. தம் போட்ட பிரியாணி ரெடி. நல்ல உதிரி உதிரியா சூப்பரா வந்திருக்கு. சூப்பரா வந்திருக்கு. நம்ம கொஞ்சம் தொக்கு எடுத்து வைக்கிறோம். அதுக்கு மேல பிரியாணி, அதுக்கப்புறம்